பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன். ஆஹா, என்ன இந்த பாட்டு! ஐயோ, அருமையான வரிகள்ங்க. மனமொரு மந்திரம் தினமொரு பெண்ணிடம். செமத்தி பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு. அது வந்து அவர் பே ஏரியா ராஜாமணி சார் பாடி போட்டதை எனக்கு அந்த பழைய கால நினைவுகளை கொண்டு வந்துருச்சுங்க. சரி, அதை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவுக்கு காஃபி வித் சரவணான் உலகெங்கும் வாழும் எமது தமிழ் சொந்தங்களை மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சரவணபவானந்தம் முத்தையா. அன்புக்கனியவர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ்புக்கை பார்த்துட்ருக்கும்போது ஒரு ஃபேஸ்புக் நண்பர், பே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் நண்பர் ராஜாமணி அவர்களின் பாட்டை வந்துட்டு பார்க்க முடிஞ்சுதுங்க. அவர் ஒரு சூப்பர் சிங்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எனக்கு வந்து நான் நேரில் இதுவரை நான் அவரை பார்த்ததில்லை. ஸோ பே ஏரியா அவருடைய ஃபேஸ்புக் மூலமாக தான் எனக்கு அவருடைய நட்பு கிடச்சிருக்குது. அவர் நிறைய பாட்டு பாடி வீடியோ போட்டுட்ருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இன்றைக்கி எனக்கு வந்துட்டு அவர் பாடின பாட்டு எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசுன்னா நான் இப்போ ரொம்ப வயசானதில் ஆள் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிறது என்னோடய ஞாபகம் வந்துருச்சுங்க. அவர் இன்றைக்கி பாடின பாட்டு போட்டது பார்த்திங்கனாக்க, வாழ்வே மாயம் படத்தில் வந்தனம் என் வந்தனம் எஸ்பிபி பாடின பாட்டுங்க. சூப்பராக அருமையாக பாடியிருக்காருங்க. அவருடைய வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த என்சிசி இருக்கும் தெரியுங்களா? என்சிசி வந்துட்டு அதில் நான் 9th படிக்கும்போது நான் திருச்சியில் பொன்முளைப்பட்டிங்கிற இயரில் சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ இந்த காஃபி வித் சரவணான்ட்டு இந்த வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்ததுனால காஃபி குடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் காஃபி டம்ளர், அதில் காஃபி குடிக்கும்போது ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம டாபிக் வருவோம். அப்போ இந்த என்சிசியில் வந்து பார்த்திங்கனாக்க ஷூட்டிங்க்கு வந்துட்டு இந்த ஷூட்டிங்னாக்க நம்ம இந்த துப்பாக்கி பயிற்சி வந்து கொடுப்பாங்க. நான் 9th படிக்கும்போது அப்போ திருச்சியில் வந்துட்டு பார்த்திங்கனாக்க நாங்கள் தங்கியிருந்தது, எங்களோட வீடு வந்துட்டு செங்கலங்காலனின்னு ஒரு குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்தோம். நம்ம டோல்கேட்டுங்க, சமயபுரம் டோல்கேட்டு கிடையாது, இந்த தஞ்சாவூர் போகிற பக்கம் டோல்கேட் பக்கத்தில் செங்கலங்காலனின்ற ஒரு கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட். எங்கள் அப்பா வந்துட்டு காதி கிராஃப்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து பக்கத்தில் பொன்முளைப்பட்டிங்கிற ஊரில் நான் ஸ்கூல் படித்தேங்க. 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரையும் அங்கே தான் படித்தேன். சாமியார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் அந்த ஹெட் மாஸ்டர் வந்துட்டு சவேரியார்னு ஒரு ஃபாதருங்க. அவரை கண்டா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்.
சரி, ஓகே, நம்ம அந்த என்சிசி டாபிக் வருவோம். அப்போ அந்த என்சிசியில் இருக்கும்போது ஷூட்டிங்க்காக வந்துட்டு அந்த துப்பாக்கி பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற மிலிட்ரி கிரவுண்ட் இருக்குது, தெரியுங்களா? திருச்சிக்காரங்களுக்கு தெரியும். அந்த மிலிட்ரி கிரவுண்டில் வந்துட்டு துப்பாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ பயிற்சி கொடுத்துட்டு அப்போ அங்கே அந்த துப்பாக்கி ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்போ நான் வந்துட்டு முத எங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் நான் பார்த்த சினிமா வாழ்வே மாயம். திருட்டுத்தனமாக போன படம். அங்கே நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சோனா மீனா தேட்டர் தெரியுங்களா? அந்த சோனா மீனா தேட்டரில் பார்த்திங்கன்னா வாழ்வு மாயம் படம் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த படத்துக்கு போயிருந்தோம். இப்போ கூட யார் வந்தான்னு தெரியல. அந்த லைனில் போய் நிற்கும் பொழுது அந்த திருட்டுத்தனமாக போனது இல்லைங்களா, அந்த லைனில் நிற்கும்போது நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோன்ட்டு ஒரு பயம். இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கையில் முத வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போனது. ஸோ அப்படி போயிட்டு அந்த படம் போய் பார்த்ததுங்க, வாழ்வு மாயம் படம். சூப்பர் படம், கமலஹாசன் நடித்தது. அதில் இந்த கடைசியாக அந்த கிளைமாக்ஸ் சீனில் வரக்கூடிய அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. வந்தனம் என் வந்தனம் மன்மதன் மந்திரம் புன்னகை சுந்தரம். அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டு இன்றைக்கி அவர் பாடி போட்டோன்னு எனக்கு வந்துக்கிட்டு இன்னும் அந்த மனசுலேயே முணுமுத்துட்டே இருந்துச்சுங்களா. சரி, இப்படி ஒரு பேசி வீடியோ போடலாமேன்ட்டு தான் ஒரு கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறாங்க. அந்த பாட்டில் என்ன அருமையாக வந்துட்டு அந்த பாட்டு எஸ்பிபி பாடியிருப்பாருங்க. கமலஹாசனும் அதுக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பார். கமலஹாசனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அதில் ஸ்ரீபிரியா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த பரதநாட்டியம் வந்துட்டு ஆடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பாதங்களில் சலங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன். பொன் பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன். ஆஹா, என்ன இந்த பாட்டு! ஐயோ, அருமையான வரிகள்ங்க. மனமொரு மந்திரம் தினமொரு பெண்ணிடம். சமத்தி பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு. அது வந்து அவர் பேரியா ராஜாமணி சார் பாடி போட்டதை எனக்கு அந்த பழைய கால நினைவுகளை கொண்டு வந்துருச்சுங்க. சரி, அதை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவுக்கு காஃபி வித் சரவணான்ட்டு ஒரு டாபிக் கொடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஏன் காஃபி வித் சரவணான்னா, நம்ம விஜய் டிவியில் காஃபி வித் டிடின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி காஃபி குடிச்சிட்டே நம்மளோட அனுபவத்தை சொல்லுவோமே நம்ம மக்களுக்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்ட்டு தோணிச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு திரும்ப வேணால் கேட்டு பாருங்களேன். யார் யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ஓகேயாக இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் நர்சஸ் காஃபிங்க. அந்த ரெடிமேடு டிகாக்ஷனில் போட்டு இதில் பக்கத்தில் இந்த ஆர்டிஷியான ஒரு இடம் இருக்குங்க. அங்கே போயிட்டு அந்த பயனியர் அந்த கேஷ் அண்ட் கேரின்னு ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது. அங்கே பார்க்கும்போது இது அது ரெடிமேடு தான் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இந்த நர்சஸ் காஃபியோட ரெடிமேடு டிகாஷன் நல்லா தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சரவணபவானந்தம் முத்தையா. நன்றி, வணக்கம்.